மௌமி கிச்சன்ல இன்னைக்கு ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் காம்பவுண்டை வந்து நம்ம உருக்கிக்க போறோம். கீழே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன், மேலே ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடு. இப்போ இதில் வந்து நான் டார்க் காம்பவுண்ட் வந்து எடுத்திருக்கேன், 150 கிராம் எடுத்துக்கோங்க. இதை வந்து எடுத்துட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதாவது என்னன்னா அன்சால்டட் பட்டர் தான் நம்ம சேர்த்துக்கணும், ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அந்த பட்டர் வந்து 100 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு அடுப்பு மேல வச்சுட்டு சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு பாத்தீங்கன்னா இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன உடனே நான் வந்து கீழே எடுத்து வச்சுட்டு கீழே இருக்க பாத்திரத்தோட சூடுலேயே தான் வந்து இதை வந்து நான் கிளறி விட்டுட்டு இருக்கேன். இப்படி பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நல்லா வந்து அந்த டார்க் காம்பவுண்ட் வந்து கரைஞ்சிரும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ நான் வந்து அதை கீழே இருக்க சூட்டுலேயே தான் வந்து இதை நான் கரைச்சி விட்டுட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா கரைஞ்ச உடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வந்து மெல்ட் பண்ணணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும், ப்ரௌனி செய்ய போகிறோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை 2 முட்டை எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனி சேர்க்க போகிறோம். ஜீனி பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சுக்கோங்க, பவுடர் பண்ணிக்கோங்க. 150 கிராம் ஜீனி அளந்துட்டு அதை நான் மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த முட்டையோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கிளறி விட போகிறோம். பாருங்க, நல்லா வந்து ஜீனி வந்து இந்த முட்டையோட ஃபுல்லாக வந்து கலக்கணும். அடுத்து வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். சும்மா ஒரு 5 ml கிட்ட சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டார்க் காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் சூடெல்லாம் போயிடுக்கும். அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைதா சேர்த்துக்கிறோம். மைதா சேர்த்துட்டு பேக்கிங் சோடா, மைதா 150 கிராம், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து 20 கிராம் சேர்த்துக்கோங்க. இது 3 மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கொக்கோ பவுடரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்க போகிறோம். 20 கிராம் கிட்ட சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நான் நல்லா சலிச்சு இதோட சேர்க்க போகிறேன் நான். பாருங்க, இந்த மாதிரி மெதுவாக வந்து இதை சலிச்சு விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக சலிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிறத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி பொறுமையாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக வந்து கலந்த உடனேயும் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா இது அப்படியே ஃப்ளோ ஆகணும். இதுதான் வந்து அந்த ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ரௌனி கட் பண்ண. கீழே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து இதை தட்டிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா ஓடிஜியில் பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரியில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ப்ரெஸ்டீஜ் இதில் 10 நிமிஷம் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் 180 டிகிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதாவது போத் அப் அண்ட் டவுன் ராட் வந்து ஆனில் இருக்கணும். 40 நிமிஷத்தில் நம்மளோட ப்ரௌனி வந்து நல்லா ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து அதை பேப்பர் வந்து எடுக்க வரும். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த பேப்பர் எவ்வளோ அழகாக வெளியில் வருதுன்னு. 40 நிமிஷத்தில் எனக்கு வந்து இந்த ப்ரௌனி வந்து ரெடியாச்சு. ப்ரௌனி ரெடி.